வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம கிளாஸ் 11 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் வெக்டர் அல்ஜிப்ரா பார்க்க போகிறோம். கொஸ்டின் போலாம் வாங்க. If A vector, B vector, C vector are position vectors of the vertices ABC of a triangle ABC, show that the area of the triangle ABC is 1/2 into modulus of A vector cross B vector plus B vector cross C vector plus C vector cross A vector அப்படின்னு சொல்கிறாங்க. And also deduct the condition for collinearity of the points ABC அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வாங்க சப்ஜெக்ட் கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கணும், ஒரு ட்ரையாங்கிள் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வெர்டிசஸ் A, B and C. OBD இனி ஆரிஜின் அப்படி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இது என்ன ஆகிடும்னா A வெக்டார், இது வந்து B வெக்டார், இது வந்து C வெக்டார் அப்படின்னு நம்ம எடுத்துக்க போகிறோம். தட் இஸ் லெட் OA வெக்டார் அப்படின்றது நம்ம எடுத்துக்கலாம்னா A வெக்டார், OB வெக்டார் அப்படின்றது நம்ம எடுத்துக்கலாம்னா B வெக்டார், OC வெக்டார் அப்படின்றது நம்ம எடுத்துக்கலாம்னா C வெக்டார் அப்படின்றத நம்ம எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளுக்கான ஃபார்முலா நம்மளுக்கு தெரியணும். ஏரியா ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஃப் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னால் ஏபி வெக்டார் கிராஸ் பிசி வெக்டார். டேக் எனி டூ சைட்ஸ். நம்ம பிசி கிராஸ் சி எழுதிக்கலாம், சிஏ கிராஸ் ஏபி எழுதிக்கலாம். ஸோ எதுனாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம ஏபி வெக்டார் எப்படி எழுதுவோம், அதான் எங்கள் கான்செப்ட். ஏபி வெக்டார் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட் மைனஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இல்லைங்களா? ஸோ இப்போ ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார். சரிங்களா? கிராஸ் பிசி எப்படி எழுதலாம், செகண்ட் பாயிண்ட் மைனஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு நம்ம எழுத போகிறோம். ஓகேங்களா? எப்படி எழுதலாம் அப்படின்னு சொன்னால் ஓசி வெக்டார் மைனஸ் ஓபி வெக்டார். இப்போ ஓபி வெக்டார் அப்படின்னு சொல்லும்போது ஆஃப் இன்ட்டு இது என்ன எழுதலாம் அப்படின்னு சொன்னால் பி வெக்டார். ஏன்னா ஓபி வெக்டார் நம்ம பி எடுத்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ பி, அதே மாதிரி ஓஏன்றது ஏ கிராஸ், இங்கே ஓசின்றது சி, ஓபின்றது பி. அதனால இது என்ன எழுதலாம் சி வெக்டார் மைனஸ் பி வெக்டார் மாடுலஸ். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு ஜஸ்ட் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆஃப் என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் மைனஸ் பி வெக்டார் கிராஸ் பி வெக்டார். இது செஞ்சிங்கன்னா மைனஸ் ஏ வெக்டார் கிராஸ் சி வெக்டார். அதுக்கடுத்து என்னென்னு செஞ்சிங்க அப்படின்னா இது மைனஸ் 8 மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ இப்போ ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். ஸோ இதில் இந்த மைனஸ் பி வெக்டார் கிராஸ் பி வெக்டார் மட்டும் என்னவா மாறிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஜீரோ வெக்டராக மாறிடும். அதனால் நம்ம விட்டுடலாம். ஏன் அப்படின்னு சொன்னால் சேம் வெக்டரை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா டீட்டா வந்து 0. ஸோ சைன் டீட்டா நம்ம கிராஸ் ப்ராடக்ட் டெஃபினேஷன் படி சைன் டீட்டா வரும். சைன் 0 0ன்றதுனால இந்த டேர்ம் 0 ஆகிடும். அப்போ ரெஸ்ட் கேஸ் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார். இந்த இடத்துல மாற்றினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிள் மாறும். நம்மளுக்கு வந்து ஃபார்முலா தெரியும். ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் நாட் ஈக்குவல் டு பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார். சரிங்களா? இப்போ நம்ம ரெண்டுமே ஈக்குவல் சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார். இதுதான் சரி. சரிங்களா? ஏன்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் நம்ம எடுக்கும்போது நமக்கு சைன் ஆஃப் மைனஸ் டீட்டா அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு மைனஸ் சைன் டீட்டா வந்துடும். ஸோ அக்கார்டிங் டு டெஃபினேஷன் ஆஃப் கிராஸ் ப்ராடக்ட். சரிங்களா? அதனால இங்கே வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணால் ஒரு சைன் மாறிடும். அப்போ என்ன எழுதலாம் பிளஸ் சி வெக்டார் கிராஸ் என்ன எழுதலாம் ஏ வெக்டார் பிளஸ் என்ன எழுதலாம் ஏ வெக்டார் கிராஸ் நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பி வெக்டார் அப்படின்னு எழுதலாம். ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஏரியா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடும். சரிங்களா? அப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் பிளஸ் சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் பிளஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கண்டிஷன் ஃபார் கொலினியாரிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம 10th நம்ம படிச்சிருக்கிறோம் கண்டிஷன் ஃபார் கொலினியர் அப்படின்னு சொன்னா. சரிங்களா? இப்போ செகண்ட் நம்ம என்ன பண்ணோம், கண்டிஷன் ஃபார் கொலினியாரிட்டி கொலினியர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு என்ன சொல்லலாம் 0ன்னு சொன்னா போதும். கண்டிஷன் ஆஃப் கொலினியர்னா நம்ம என்ன சொன்னா போதும் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி. அப்போ என்ன எழுதலாம் ஆஃப் இன்ட்டு இந்த மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் பிளஸ் சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் பிளஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு என்ன சொன்னா 0. ஸோ ஆஃப் எடுத்துட்டு ஆஃப் அந்த சைடு கொண்டு போயிடும். ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் பிளஸ் சி வெக்டார் கிராஸ் ஏ வெக்டார் பிளஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் அப்படின்னு சொல்லி மாடுலஸ் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன சொல்லுவோம் 0. இப்போ மாடுலஸ் நம்ம ரிமூவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ரைட் சைடு உங்களுக்கு என்னன்னா வெக்டார்ல வந்துருங்க, அவ்வளோ வித்தியாசம். அப்போ ஈக்குவல் டு ஆயிடுச்சுன்னா 0 வெக்டார். ஸோ திஸ் இஸ் கண்டிஷன் ஃபார் கொலினியாரிட்டி. சரிங்களா? அதுக்கடுத்த கொஸ்டின் நம்பர் 2 நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு வரோம் வெக்டர் அல்ஜிப்ராவில்.
So question number 2 பார்க்கலாம். Let A vector, B vector and C vector be the unit vector such that A dot B equal to A dot C equal to 0 and the angle between B and C is pi by 3. Then prove that A vector is equal to plus or minus 2 by root 3 into B vector cross C vector அப்படின்னு prove பண்ண சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். வாங்க சொல்யூஷன் போலாம். உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. A vector, B vector and C vector are unit vectors. யூனிட் வெக்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் மாடுலஸ் ஆஃப் ஏ, இது மாடுலஸ்ன்னு சொல்லலாம், மேக்னிடியூடுன்னு சொல்லலாம். மேக்னிடியூட் தான் ஆக்சுவலாக சொல்லணும், பட் நம்ம மாடுலஸ்ன்னு சொல்லி பழக்கப்படுத்திக்கிறோம், அவ்வளோதான். ஸோ இது யூனிட் வெக்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் இது நீங்கள் மேக்னிடியூட் எடுத்தீங்கன்னா அதோட வேல்யூ வந்து 1. ஸோ இப்போ அதுக்கு கிவன் கண்டிஷன் பாருங்கள், ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டர் டாட் சி வெக்டர் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ 1 எடுத்துக்கலாம். இப்போ ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் அப்படின்னு பார்த்தீங்க 0 அப்படின்னு சொன்னால் எப்படின்னா என்ன மீனிங்னா ஏ வெக்டார் இஸ் பெர்பெண்டிகுலர் டு பி வெக்டார்னு அர்த்தம். அதே மாதிரி ஏ வெக்டார் டாட் சி வெக்டார் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏ வெக்டார் பெர்பெண்டிகுலர் டு சி வெக்டார். ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க 1 அப்படின்னு அசம்ப்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு டெஃபினேஷன் தெரியும் கிளியர்லி. பி வெக்டார் சரிங்களா, பி வெக்டார் பெர்பெண்டிகுலர் டு பி வெக்டார் கிராஸ் என்னதுன்னா சி வெக்டார். அதே போல சி வெக்டார் இஸ் பெர்பெண்டிகுலர் டு பி வெக்டார் கிராஸ் என்னன்னா சி வெக்டார். இது வந்து நம்ம 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஏன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, ஸோ இது வந்து பி வெக்டார் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து சி வெக்டார் ஃபார் சம் ஆங்கிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதுதான் உங்களுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார். அப்போ இந்த பி வெக்டார் கிராஸ் சி வெக்டார் எப்படி இருக்கும்னா டெஃபினட்டாக சிக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்கும். இந்த சேம் டைம் உங்களுக்கு எதுக்கு இருக்கும்னா பி அப்படின்ற வெக்டாருக்கு நம்மளுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கான்செப்ட், வேற ஒன்றுமே இல்லை. அப்போ இதில் பாருங்க 1 and 2ல நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது இந்த ஏன்ற வெக்டர் பிக்கு சிக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கு. அதே போல இந்த பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பிக்கு சிக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கு. ஆக மொத்தம் இந்த பிக்கும் சிக்கும் பெர்பெண்டிகுலர் உங்களுக்கு எந்தெந்த வெக்டர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏ, இன்னொன்று வந்து பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர். ஸோ ஆக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃப்ரம் இந்த 1 and 2 இதை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் பி சிக்கு ஏவும் பெர்பெண்டிகுலராக இருக்கு, அதே பிக்கு சிக்கு பி கிராஸ் சியும் பெர்பெண்டிகுலராக இருக்கிறதுனால ஏ வெக்டரும் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டரும் அண்ட் அதாவது பி வெக்டர் கிராஸ் அண்ட் சி வெக்டர்ஸ் பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் அண்ட் ஏ வெக்டர் ஆர் என்ன வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம் பார்த்தோன்னா பேரலல் வெக்டர்ஸ் ஆர் பேரலல். அப்போ நம்ம 2 வெக்டர்ஸ் ஆர் பேரலல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி எழுதலாம்னு பாருங்க. ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஃபார் சம் பிளஸ் ஆர் மைனஸ் லேம்டா இன்ட்டு என்ன இல்லைன்னா பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர். ஸோ 2 வெக்டர்ஸ் ஆர் பேரலல் அப்படின்னா இதுதான் கண்டிஷன் சரிங்களா. இப்போ ஏ வெக்டர் பேரலல் டு பி வெக்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ வெக்டர் இம்ப்ளைஸ் ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஃபார் சம் லேம்டா இன்ட்டு பி வெக்டர். அவ்வளோதான். லேம்டான்றது சம் ஸ்கேலர் ஒரு வேல்யூ அப்படின்றது நம்ம எடுத்துக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன பண்ண டேக் மாடுலஸ் ஆன் போத் சைட்ஸ் சரிங்களா. இங்கே 2 பக்கம் என்ன எடுக்க போகிறேன் மாடுலஸ் அப்படின்னு எடுக்க போகிறேன். ஸோ இங்கே மாடுலஸ் இதுக்கு வேல்யூ நம்மளுக்கு 1 தெரியும். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் கேன்சல் ஆகிடும், நம்மளுக்கு லேம்டான்னு தெரியும். இது எப்படி எழுதுறேன்னா மாடுலஸ் ஆஃப் பி மாடுலஸ் ஆஃப் சி தென் சைன் தீட்டா. நம்மளுக்கு பிக்கும் சிக்கும் பிட்வீனில் இருக்கக்கூடிய ஆங்கிள் நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க எவ்வளோ அப்படின்னு சொன்னால் பை பை 3. ஸோ பை பை 3 அப்படின்றது இந்த இடத்துல நம்மளுக்கு 60 டிகிரி சரிங்களா. இப்போ 60 டிகிரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன எழுதலாம் பாருங்க 1 இஸ் ஈக்குவல் டு லேம்டா இன் இது நம்ம யூனிட் வெக்டர்ஸ் அப்படின்னால ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்துட்டோம் ஏபிசி இதெல்லாமே நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சு 1 அப்படின்றத நம்ம இங்கே பார்த்துட்டோம் சரிங்களா. அதனால என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு 1 தான் இதுவும் 1 தான். இது என்ன ஆயிடுச்சா √3 டிவைட் பை 2. அப்போ 1 இஸ் ஈக்குவல் டு √3 டிவைட் பை 2 இன்ட்டு லேம்டா. ஸோ லேம்டா மட்டும் வேணும் அப்படின்னு சொன்னால் இதை ரெசிபோக்கில் அந்த சைடு கொண்டு போயிடுங்க, ரெசிபோக்கில் போய் மல்டிப்ளை ஆகிடும். சப்போ 2 டிவைட் பை 9 அப்படின்னா √3. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம ஏ இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் மைனஸ் லேம்டா இன்ட்டு பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் வச்சுக்கோமா. இது தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இப்போ இந்த லேம்டா கொண்டு போயிட்டு அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணிடுங்க, உங்களுக்கான ஆன்சர் நம்மளுக்கு கிடைச்சிடும் சரிங்களா. அப்போ நம்மளுக்கு தேர்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 டிவைட் பை √3 இன்ட்டு பி வெக்டர் கிராஸ் சி வெக்டர். இது நமக்கு தேவையான ப்ரூஃப் சரிங்களா. தேங்க்யூ.